ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டினா ஏதோ வயசானவங்க போர் அடிச்சிட்டு இருப்பான்னு நினைக்க வேண்டாம். இங்க எலிமெண்ட்ஸ்ல எல்லாமே ஜாலி தான், கொண்டாட்டம் தான். மகா பெரியவா ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர 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 ஜய ஜய சங்கர ஹர
பெரியவா நம்ம பாத்துக்கு வந்திருக்கா. நீ எங்க இருக்கேன்னு கேட்டா. வா, வந்து அனுகிரகம் வாங்கிக்கோ. உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். இப்போ எனக்கு என்ன கெட்டது நடந்துருக்கு? எனக்கு யாரையும் எதையும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பட்டாபி, இங்கே எப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்றியோ அதே மாதிரி மடத்துலேயும் வந்து பண்ணு. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு எஃபிஷியண்ட்டானவன் தான் அங்கே தேவைப்படுறது. உத்தரவு பெரியவா. அவசியம் வந்துடுறேன். எல்லாரும் நான் சுபிக்ஷமா இருங்கோ. பாக்கியம், அந்த சந்திரசேகரனுக்கும் என்னுடைய பரிபூர்ண அனுகிரகமும் ஆசீர்வாதமும் உண்டு. எல்லா குறையும் தீர்ந்து நன்னா இருப்பான். மாப்பிள்ள, இதை வாங்கிக்கோ. நீங்கள் க்ஷேமமாக ஆயுள் ஆரோக்கியத்தோட ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும்னு பெரியவாளை பிரார்த்திச்சுக்கிறேன். எதுக்கு மாமா இந்த கிஃப்டெல்லாம்? இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தாங்கோ. மாமா தான் gift கொடுத்துட்டாரே, நீங்க வேற எதுக்காக கொடுக்குறேன்? இது என் சார்பாக இருக்கட்டும். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 2. 3 4 5 6. அத்திம்பே, உங்களுக்கு 1 தமிழ் 1 இங்கிலீஷ். என்னண்ணா, என்னாச்சு? எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. ஐபிஎம் சார், சஸ்பென்ஸ் வைக்காதீங்க. என்னன்னு சொல்லுங்க. ஐபிஎம்ல மார்க்கெட்டிங் ஹெட்டா இருக்கிறது எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ் பார்த்தேளா? ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்க கம்பெனி சிஇஓ பர்சனலா என்கிட்ட பேசினார். முகேஷ் அம்பானி பர்சனலா அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கார். உன் பேரு கல்யாணி. கல்யாணி ஜியோவோட ஒரு அக்ரிமெண்ட் போட போறலாம். சடனா டிசைட் ஆயிருக்கு. என்ன நேரில் வர சொல்லியிருக்காரா முகேஷ் அம்பானி. மீட்டிங் ஹிம் டே ஆஃப்டர் டுமாரோ. ஸோ நாம இப்ப கிளம்ப போறது இல்லை. மாமி, உங்ககிட்ட தான் சொல்றேன். 2 நாள் இங்கே தான் ஸ்டே. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஏன், என்னாச்சு? எதுக்கு சிரிக்கிறேன்? இல்ல, இப்பதான் சித்த முன்னாடி சொன்னேன், கடவுளே வந்தாலும் ஐ வில் நாட் சேஞ்ச் மை டெசிஷன்னு. கடவுளோட சித்தத்தை பார்த்தேல. நீங்க டயத்துக்கு கிளம்பணும்னு நினைச்சேன், ஆனா அவர் உங்களை இங்கேயே தங்க வச்சுட்டார். மாப்பிள்ள, காரண காரியம் இல்லாமல் எதுவும் நடக்கிறதில்ல. எல்லாம் நல்லத்துக்கு. அப்படி தான் எடுத்துக்கணும். மாப்பிள்ளை இருக்கிறதுனால ராத்திரிக்கு என்னடி பலகாரம் பண்ணலாம்? இதுக்கு ஏமா கவலைப்படுறேன்? வழக்கமா ஆத்துல என்ன பண்ணுவோமோ அதே பண்ணிடலாம். வேணா பிடிக்கொழுக்கட்டை பண்ணலாமா? நானும் அதான் சொல்லான்னு இருந்தேன். உன் மாப்பிள்ளைக்கு பிடி கொழுக்கட்டைன்னா உசுறு, அதே பண்ணிடலாம். இப்போ ஒரு ரூபாய் காஃபி கேட்டிருக்காரு. இதுக்கு கத்திரிக்காய் கொஸ்து காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். சரியா சொன்ன. அந்த காலத்துல எங்க அம்மா குமிட்டி அடுப்புல கத்திரிக்காய பாதி கருகியும் கருகாமலும் சுட்டு நன்னா மசிச்சு கொஞ்சமா புளி விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சு கொட்டி நாள் முழுக்க சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அதே கைப்பக்குவம் தான் உன்கிட்டயும் பாக்குறேன். பிடிக்கொழுக்கட்டைனா தேங்காய் திருவணுமே. அக்ஷரா, அம்மா எனக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. பரவாயில்ல மன்னி, நான் பாத்துக்கிறேன். சோ இன்னைக்கு பலகாரம் பிடிக்கொழுக்கட்டை.
என்ன ஐபிஎம் சார், அவ சந்தியாவந்தனம் பண்ணினத அப்படி என்ன வினோதமா பார்த்துட்டு? ஆமா, நீங்க சந்தி பண்றது இல்லையா? எனக்கு வேலை தான் நித்திய கர்மா. இந்த ஜபான் கீபல்லாம் அதுக்கப்புறம் தான். ஜபத்தை இவ்வளவு பெருமையாக சொல்லிக்கிறீங்களே, இவளுக்கெல்லாம் ஜபன்னா என்னன்னு தெரியுமா? உனக்கு தெரியுமாடா? எங்கே எனக்கு இதை பற்றியெல்லாம் தெரிய போகிறதுன்னு நினச்சின்னு தானே இந்த கேள்வி கேட்குறேள். அப்பாவும் தாத்தாவும் இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட நிறையா சொல்லியிருக்கா. என்ன அப்படி பார்க்குறேள்? நாங்கள் எல்லாருமே அப்படி வளர்க்கப்பட்டவா. வேதத்தில் சொல்லியிருக்கிற மேலான மந்திரங்களை விதிப்படி அபியாசம் பண்ணுறதுக்கு ஜபம்னு பேரு. அது மட்டும் இல்ல, இந்த ஜபத்துல வாச்சகம் மானசம் அப்படின்னு 2 வகை உண்டு. அதுலயும் அந்த வாச்சகத்துல உச்சம் உபாம்சு அப்படின்னு பைஃபர்கேஷனும் இருக்கு. என்ன அப்படி பாக்குறேன்? இந்த ஆத்துல எல்லாரும் ஓரளவுக்கு விஷய ஞானம் தெரிஞ்சவா. இந்த வாச்சகத்துல வர உச்சம் உபாம்சு அப்படின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கேள்வி கேக்குறவா முதல்ல அந்த கேள்விக்கு என்ன பதில்னு தான் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்புறம் தான் மற்றவாள்கிட்ட கேட்கணும். புரிஞ்சுதா ஐபிஎம் சார்? ஐபிஎம் சார், உச்சங்கிறது மற்றவா காதுல படும்படி உச்சரிக்கிறது. உபாம்சு தான் காதுக்கு மட்டும் கேட்குற மாதிரி உச்சரிக்கிறது. மானசத்துலயும் மனனம் தியானம் அப்படின்னு 2 வகை உண்டு. அதுல மந்திரத்தை மனசால நினைக்கிறதுக்கு மனனம்னு சொல்லுவா. மந்திரத்தை அது கூறிய உபாசன மூர்த்தியோட சிந்திக்கிறது தியானம். உச்சம்னு சொன்னேன் பாருங்கோ, அது உபாம்சத்தை விட 1000 மடங்கு வசதி. இதே மாதிரிதான் மத்ததும். உபாம்சுவை விட மனனம் கோடி மடங்கு வசதி. மனனத்தை விட தியானம் பல கோடி மடங்கு வசதி. சரி, இப்ப சந்தியாவந்தனத்துக்கு வருவோம். தினந்தோறும் செய்யப்படும் சந்தியாவந்தனம் தேவ பிது தர்ப்பணம் முதலியன நித்திய கர்மா. இந்த ஏகாதசி அமாவாசை கிரகணம் முதலிய நாட்களில் செய்யப்படும் உபவாச தர்ப்பணம் ஸ்ராத்த கர்மா. தேவலையே, பரவாயில்ல, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கு. வெரி குட் வெரி குட் வெரி குட். கல்யாணி, பலகாரத்துக்கு பிடிகொழக்கட்டை பண்ணி வச்சிருக்கான்னு சொன்னீங்க, ரெடி ஆயிடுதா? இருங்க மாப்பிள்ள, அவசரப்படாதீங்க. இந்த இடத்துல 300 பழக்கமும் இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பலகாரம் புளிக்குழக்கட்டெல்லாம். என்ன ஆரம்பிக்கலாமா? கல்யாணி, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? எதுக்காக எல்லாரும் கூடியிருக்கா? கொஞ்சம் பொறுமையா இருங்கோல, இப்ப தெரிய வரும். இதுக்கும் சஸ்பென்ஸா? ஐபிஎம் சார், கல்யாணிட்ட என்ன கேட்டுன்றதே? இது என்ன கூட்டம் தானே? இது கூட்டம் போட்டு பேச இல்லை. இது என் காதுல டெய்லி நடக்கிற விஷயம். தினமும் ஒரு சில பக்கங்கள் தெய்வத்தின் குரல்லேருந்து வாசிச்சதுக்கு அப்புறம் தான் இங்க போஜனம் தூக்கம் எல்லாமே. இதை நாங்க பல வருஷங்களா வழக்கத்துல வச்சுட்டு இருக்கோம். கல்யாணிக்கு இது நன்னாவே தெரியும். இது நாங்க மட்டும் இல்ல, மற்றவாலும் பிராக்டிஸ் பண்ணணுங்கிறதுக்காக தெரிஞ்சவா வேண்டப்பட்டவா எல்லார்கிட்டையும் சொல்றது உண்டு. அப்பா எங்களுக்கு இதை பழக்கப்படுத்தியிருக்கா. அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கா. ஏன்னா அப்பா பெரியவா கூடவே இருந்திருக்கா. சரி, நீங்களும் கல்யாணியும் இப்படி வந்து உட்காந்துக்கோங்க. ஐபிஎம் சார், நாம வாழறது லௌகிக வாழ்க்கை தான். நாம எல்லாருமே பணத்தை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். பணம் தான் பிரதானம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் வாழறதுக்கு பணம் தேவைதான். ஆனா அது கூட பகவத் சிந்தனை இருக்கணும், ஆன்மீக ஈடுபாடு இருக்கணும். நீங்க வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்களேன். எல்லாரும் சொன்னதை தான் நானும் சொல்றேன். மருந்து ஆரம்பத்துல கசக்க தான் செய்யும். உங்களுக்கு கொடுத்த அந்த 7 புஸ்தகங்களும் உங்களை காமெடி பண்றதுக்காக கொடுக்கல. இன்ஃபேக்ட் அது அப்பாவோட ஐடியா தான். நாங்க இதை வரிசையா படிக்கிறது இல்ல. ஏன்னா பெரியவா சொன்னது எல்லாமே வாழ்க்கைக்கு தேவையானது தான். அன்னைக்கு படிக்கிற பக்கத்துல உள்ள விஷயம் ஏதோ ஒரு விதத்துல
அந்நிய சூழ்நிலைக்கு வழிகாட்டுதலா இருக்கும். அண்ணா, ஆரம்பிக்கலாமா? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. தர்ம பிரமாணங்கள் 14 பிரதானமானது வேதம். ரிக், யஜுர், சாம, அதர்வனம் என்று 4 வேதங்களும் தான் 14 முதல் 4 ஆகும். பாக்கியுள்ள 10 6 வேதத்தின் அங்கம் என்றும் மிகுதியுள்ள 4 உபாங்கம் என்றும் சொல்வார்கள். ஒரு மனிதன் என்றால் பல அங்கங்கள் இருக்கின்றன அல்லவா? வேதத்தை வேத புருஷன், வேதமாதா என்றும் சொல்வதுண்டு. என்று உருவகப்படுத்தினால் அந்த புருஷனுக்கு 6 அங்கங்கள். இப்படி அங்கம் மாதிரி நேராக வேதத்தில் இருப்பவை என்று இல்லாவிடினும் வேத புருஷனுக்கு துணை அங்கமாக இருக்கிற 4 உப அங்கங்கள். நேரங்கம் 6 ஷடாங்கம் என்பார்கள். இவை சீக்ஷை, வியாகரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம், கல்பம் என்பவை. உபாங்கம் 4 மீமாம்சை, நியாயம், புராணம், தர்மசாஸ்திரம் என்பவை. அங்கம், உபாங்கம் இவற்றோடு சேர்ந்து வேதத்தை கற்க வேண்டும். அதற்கு ச அங்க உபாங்க அத்தியனம் என்று பெயர். இதுவே சாங்கோபாங்கம் என்பது. இப்போது எந்த விஷயமாயினும் அரசியல் கட்சி விஷயமானாலும் கூட ஒருத்தர் அந்த விஷயத்தை அடியிலிருந்து நுனி வரை எல்லா பாயிண்ட்களையும் எடுத்துக்காட்டி பேசினால் சாங்கோபாகமாக பேசினார் என்கிறோம் அல்லவா? இந்த சாங்கோபாங்கம் என்ற சொல் பழைய சதுர்தச வித்தையை குறிப்பதுதான். அந்த வித்யா அபியாசத்தை நாம் இப்போது அடியோடு மறந்துவிட்டாலும் வழி வழியாக அந்த பயிற்சி முறை நம் நாகரிகத்தோடு கரைந்து விட்டதால் இன்றைக்கும் பூர்த்தியாக ஒரு விஷயத்தை விளக்குவதனால் சாங்கோபாகமாக என்று சொல்கிறோம். இந்த சாங்கோபாங்கம் என்ற சொல் பழைய சதுர்தச வித்தையை குறிப்பதுதான். அந்த வித்யா அபியாசத்தை நாம் இப்போது அடியோடு மறந்துவிட்டாலும் வழி வழியாக அந்த பயிற்சி முறை நம் நாகரிகத்தோடு கலந்து விட்டதால் இன்றைக்கும் பூர்த்தியாகாத ஒரு விஷயத்தை விளக்குவதனால் சாங்கோபாகமாக என்று சொல்கிறோம். இதிலிருந்து வேதம், அதன் 6 அங்கங்கள், 4 உபாங்கங்கள் ஆகியவற்றின் அபியாசமானது சாதாரண ஜனங்களுக்கும் தெரிகிற அளவுக்கு எவ்வளவு சிறப்பாக நம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம். அப்படியெல்லாம் இருந்தும் இன்று அவற்றின் பேர் கூட தெரியாத நிலைக்கு வந்துவிட்டதுதான் இன்னும் ஜாஸ்தி துக்கத்தை தருகிறது. கல்யாணி, எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன். நானும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு ட்ரை பண்றேன், முடிய மாட்டேங்கிறது. சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் தோணும் அனாவசியமா சத்தம் போட்டோமேன்னு. ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்னு சொல்லுவா இல்லையா, அந்த க்ஷணத்துல என்னால கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடுறது. அந்த காரணத்துக்காக தான் இந்த புஸ்தகங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இத அவசரமாவோ மேலோட்டமாவோ படிக்காம ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 பக்கத்தையாவது ஸ்ரத்தையா படிங்க. எதுக்கு சொல்றேன்னா, ஆரம்பத்தில் ஒரு 2-3 பக்கங்கள் படிக்க ஆரம்பிச்சேன்னா ஒரே வாரத்தில் ஒரு நாளைக்கு 10 பக்கங்கள் படிக்க ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் படிக்க விட்டு போனாலும் தூக்கமே வராது. இந்த தெய்வத்தின் குரல் எதுக்கு படிக்கணும்னா, நம்மளை இன்னும் எலிவேட் பண்ணிக்கிறதுக்காக. இன்னைக்கு நாங்க படிச்சது ஒரு 2 பக்கம்தான். ஆனா எல்லாமே சனாதன தர்மத்தை, வேதத்தை பேஸ் பண்ணிருக்கத கவனிச்சேலா. பை த வே,
வேதம் எப்போ உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா ஐபிஎம் சார்? பைபிள் எப்போ உண்டாச்சுன்னு சொல்லிடலாம், குரான் எப்போ வந்ததுன்னு சொல்லிடலாம், குரு கிரந்த் சாஹிப் எப்போ வந்ததுன்னு சொல்லிடலாம். ஆனா ஆரிஜின் ஆஃப் வேதாஸ், அது உருவான விதம், அதை பத்தி பெரியவா தெளிவா சொல்லியிருக்கா. மகா